திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி வாஸ்து சார்ந்த உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி காணக்கூடிய ஒரு காணொளி. அதாவது இந்த திசையில உங்க வீட்டில் இந்த கடிகாரத்தை மாட்டுனீங்கன்னா உங்களுக்கு பல விதத்துல கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த திசையில உங்க வீட்டில் இந்த கடிகாரத்தை மாட்டினா கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். இது அணுவு ரீதியாக நம்ம சில அடிப்படை விஷயங்களை சில அணுவு ரீதியான சில வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்து சேகரிச்சதுல நம்ம கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான ஒரு தகவல். இந்த தகவலை நீங்களும் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நிச்சயமா 100% இது உன்னதமா இருக்கும். இப்ப கடிகாரம் அப்படிங்கிறது நம்ம நேரம் பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது. கடிகாரம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டமான நேரத்திற்கும் கூட, அதே மாதிரி ஒரு சக்சஸான நேரத்துக்கும் கூட இந்த கடிகாரம் அப்படிங்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு அத்தியாயமா இருக்கு. இப்ப இந்த கடிகாரத்தை சொல்லுவாங்க, டைம் என்னன்னு கேட்பாங்க. அப்ப டைம் என்னன்னா, டைம்னா நேரங்காலம். உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரங்காலமா இருந்தாலும் சரி, நீங்க ஒருத்தருக்கு துல்லியமா டைம் சொல்றதா இருந்தாலும் சரி, அது நேரங்காலம். அப்ப இந்த நேரம் காலம் நல்லா இருக்கணும். அப்ப இந்த நேரம் காலத்துக்கு உண்டான ஒரு பொருள் அப்படிங்கிறது கடிகாரம். அப்ப இந்த கடிகாரத்தை இன்னைக்குதான் நம்ம ஒரு வாட்சு கடிகாரங்கிறோம். அந்த கடிகாரத்தை வச்சு துல்லியமான நேரங்களை சொல்றோம். ஆனா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் சூரிய உதயத்தை பற்றி மேலே இப்படி பார்த்து 12 மணி 11 மணின்னு ஒரு துல்லியமா கணிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது யாருனாலையும். ஏன்னா டெக்னாலஜியெல்லாம் மாறி போச்சு. அப்ப நம்ம இந்த கடிகாரம் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப இந்த கடிகாரம் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, உங்களுடைய நேரங்காலத்தை பத்தி சொல்றதுக்காக பயன்படுது. இப்போ டைம் ஓடிட்டே இருக்குதுப்பா, உன் வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆகி போச்சு, பொழுதோட 5 மணி ஆச்சு, நைட் ஆகி போச்சுன்னு அந்த டைம் அப்படியே தாண்டிக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த கடிகாரத்துக்கு காரகன் அப்படின்னம்னா சூரிய பகவான் தான். அந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்தா தான் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அப்ப இந்த கடிகாரத்தை உங்க வீட்டுல இந்த இடத்துலதான் மாட்டணும்னு ஒரு அமைப்பு இருக்கு. எல்லா இடத்துலையும் மாட்ட முடியாது. ஏன்னா நவகிரகங்களும் பஞ்சபூதத்தினோட அடிப்படையில தான் இந்த கடிகாரத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது. இப்ப நீங்க நினைக்கலாம், கடிகாரத்துக்கும் வாஸ்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்காதீங்க. எல்லா பொருளும் இந்தந்த இடத்துலதான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில தான் நம்ம இயங்கிட்டு இருக்குது. இப்ப காலத்தை நிர்ணயம் பண்றது யாரு அப்படின்னா நீதி தேவன் தான். நீதி தேவன்னா சனி பகவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்ல யமதர்மராஜா. அப்ப யமதர்மராஜா இருக்கக்கூடிய ஒரு திசை அப்படின்னா அது தெற்கு திசை தான். நீதி தேவன் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு திசை அப்படின்னா அது மேற்கு திசை தான். அப்ப இந்த நீதி தேவனையும் யமதர்மராஜாவையும் காலத்தை நிர்ணயம் பண்றவங்களைத்தான் இந்த கடிகாரம் பார்க்கணும், வீட்டுல மாட்டக்கூடிய கடிகாரம். அப்ப தெற்கு கடிகாரம் மாட்டணும்னா அது உங்க வீட்டுல வடக்கு செவுற்றுல தெற்கு பார்க்கணும்னா வடக்கு செவுத்துல கடிகாரத்தை மாட்டினீங்கன்னா தான் அந்த கடிகாரம் தெற்கு செவுத்தை பார்க்கும். நீதி தேவனை, அதாவது யமதர்மராஜாவை பார்க்கும். கிழக்கு செவுற்றுல மாட்டினீங்கன்னா தான் அது மேற்கு இருக்கக்கூடிய நீதி தேவனை பார்க்கும். அப்ப உங்க வீட்டுல வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் உள்ள செவுறுகளில் சுவற்றில் கடிகாரத்தை மாற்றணும். அப்படி மாற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் சிறப்பாக இருக்கும். தெற்கு திசையிலையும் மேற்கு திசையிலையும் மாட்டக்கூடாது. தெற்கு திசையில நீங்க ஒரு கடிகாரத்தை மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண விரயங்கள் அதிகமாகும். அதே மாதிரி தொழில்ல வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு லாபம் இருக்காது. இப்ப மேற்கு செவுற்றுல
ஒரு கடிகாரங்களை நீங்க மாற்றும் பொழுது அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீட்டுல வந்து மன குழப்பத்தை கொடுக்கும், ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்காது. இப்போ வடக்கு செவுத்துலையும் கிழக்கு செவுத்துலையும் கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா வீட்டுல வந்து செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, குழந்தைகளுடைய படிப்பு இதெல்லாமே இருக்கும். நீங்க கமெண்ட்ல வந்து தப்பு தப்பா போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க தாராளமா சில பேர் பார்க்கறவங்களுக்கு ஒரு முரண்பாடா தெரியும். இதெல்லாம் அனுபவத்துல கண்ட உண்மைகள் ஒரு விஷயம். அப்ப இந்த கடிகாரம் வந்து எக்காரணத்தை கொண்டும் வீட்டுல கம்மியா ஓடக்கூடாது. வீட்டுல வாட்சுக்கு மணி இப்ப 5 மணி இருக்குதுன்னா 4:55 4:56 வைக்காதீங்க. ரயில்வே டைம் என்னவோ அந்த டைமை வந்து நம்ம கரெக்டா வச்சிடணும். வீட்டுல டைம் விட்டு தப்பா ஓடக்கூடாது. தப்பா ஓடக்கூடாதுன்னா டைம் வந்து ரிவேர்ஸ்ல ஓடக்கூடாது எக்காரணத்தை கொண்டு. இப்போ ஒரு 5 மணி தான் ரயில்வே டைம்னா ஒரு 4:55 இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டைம் அதிகமாகவும் வைக்கக்கூடாது. அதிகமாகனா நீங்க அதிகபட்சம் 9 நிமிடம் மட்டும் நீங்க டைம் அதிகமா வைக்கலாம். இப்போ ஒரு மணிக்கு இப்போ இந்த ஒரு பேஜுக்கு சொல்றேன். நீங்க ஒரு உதாரணத்துக்கு உங்க வாட்சில் ஒரு 5 மணி இருக்குன்னா ஒரு 9 நிமிடம், 5 மணி 9 நிமிஷம், 5 மணி 8 நிமிஷம், 7 நிமிஷம், இப்படி 9 நிமிஷம் வரைக்கும் டைம் அதிகப்படுத்திக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டு ரயில்வே டைமை விட 5 நிமிஷம் 10 நிமிஷம் கம்மியா வைக்காதீங்க உங்க வாட்சில். அதே மாதிரி 9 நிமிஷத்துக்கு மேல அதிகமா வைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் அவசரமா போகணுங்கிறதுக்காக டைமை வந்து ஒரு 20 நிமிஷத்தை வந்து சேர்த்து வச்சுக்குவாங்க, 15 நிமிஷம் சேர்த்து வச்சுக்குவாங்க. அப்படி சேர்த்து வைக்கிறப்ப என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டுல நீங்க கஷ்டங்களை, மன அழுத்தங்களை, விரயங்களை அதிகமா சேர்த்து வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். டைம் துல்லியமா இருக்கணும். டைம்னா நேரங்காலம். அப்ப எந்த வீட்டுல ஒரு வீட்டுல வாட்ச் நேரங்காலம் கரெக்டா ஓடுதோ அவங்களுடைய வீட்டுல ஜாதகத்துல கொஞ்சம் முன்ன பின்ன தப்பு இருந்தாலுமே அவங்களுடைய நேரங்காலம் கரெக்டா ஓடிட்டு இருக்கும். இது அனுபவத்துல கண்ட விஷயங்கள். அப்போ 9 நிமிஷம் 9 நிமிஷத்துக்குள்ள எச்சா வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அதிகமா வைக்காதீங்க. கண்டிப்பா அதிகமா இருந்தா உங்களுக்கு கஷ்டங்கள், விரயங்கள், உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மன அழுத்தங்களை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி சக்சஸ் இருக்காது. இதையெல்லாம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி கண்ணாடி அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் உடஞ்சிராம பார்த்துக்குங்க. வாட்ச் ஓடாம மட்டும் தயவு செய்து வீட்டுல வச்சிடாதீங்க. கடிகாரத்தை ஓடலின்னா டக்குன்னு ஒரு செல்லு போச்சோ எது போச்சோ அதை மாத்திருங்க. கண்ணாடி வாட்சில் கடிகாரத்துல உடஞ்சி போச்சுன்னா அதை டக்குன்னு மாத்தி கொண்டாந்து வச்சிருங்க. வடக்கு செவுத்துலயும் கிழக்கு செவுத்துலயும் தான் மாத்தணும். இப்ப வடக்கு செவுத்துல மாட்டக்கூடிய கடிகாரமானது நம்ம வட்ட வடிவில் இருக்கணும். கிழக்கு செவுத்துல மாட்டக்கூடிய கடிகாரம் சதுரமா இருக்கலாம், சூப்பரா இருக்கும். அல்லது கிழக்கு செவுத்துல வட்டமும் வைக்கலாம், கிழக்கு சதுரமும் வைக்கலாம். ஆனா வாட்சை மட்டும் அருங்கோணமா வைக்காதீங்க. அருங்கோணமா வைக்காதீங்க. அருங்கோணம்னா அந்த கார்னர்ல வெட்டு விட்டா 8 பட்டையா இருக்கும், வெட்டி இருக்கும். இப்படி எல்லாம் மூளை வெட்டாம வைங்க. அப்படி வெட்டுனாவே வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிங்கிறது வெட்டும். அதை நீங்க உங்க வீட்டுல கவனமா பார்த்துக்கங்க. அதே மாதிரி வாட்சுங்கிறது எல்லாருமே கட்டுறது நல்லது, சிறப்பு. ஒரு ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வாட்ச் ஒருத்தர் கட்டுவாங்க, கட்டாம இருப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்க உங்க கையில வாட்ச் கட்டுறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த வயிற்றுல உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லே ஒரு வாட்ச் கட்டினா லைஃப் ஸ்டைல் நல்லாவே இருக்கும். இன்னும் சொல்றேன். இப்ப வலது கையில கட்டலாமா இடது கையில கட்டலாமான்னு கேள்வி கேட்பாங்க. ஆண்கள் வந்து வலது கையில வந்து அதாவது நல்ல ஞானம், அறிவு, இந்த மாதிரி உள்ளுணர்வு சக்திகள் இந்த மாதிரி தேவைப்படுறவங்க நீங்க இடது கையில கட்டிக்கங்க. பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்து சக்சஸ் வேணுங்கிறவங்க வலது கையில கட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கடிகாரத்தை வந்து பெண்கள் வந்து ரவுண்டா இருக்கக்கூடிய கடிகாரம் அவங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்கும். ரவுண்டுனா அப்படி வட்டமா இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைல் இருக்கக்கூடிய கடிகாரங்கள் கட்டினா பெண்கள் சிறப்பா இருக்கும். ஆண்களுக்கு வந்து வட்ட வடிவு கடிகாரத்தை விட செவ்வக டைப்ல செவ்வகமா இருக்கும். அந்த டைப்பில் இருக்கக்கூடிய கடிகாரங்கள் ஆண்களுடைய வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். அது நீங்க இடது கையில வலது கையில உங்க சௌரியத்துக்கு எப்படி கட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்க வீட்டுல ஒரு ஆணுக்கு வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு வீட்டுல உங்க வீட்டுல ஆரோக்கியம் குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது, நோய் தொந்தரவு, உடல் உபாதைகள் அடிக்கடி வந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்க வந்து வாட்சை வந்து கம்பல்சரி நீங்க வடக்கு சைடுல மாட்ட வேணாம், கிழக்கு சைடுல மாட்டுங்க. நோய் நொடி தொந்தரவு இல்லாம இருக்கும்.
பொருளாதார ரீதியாக எங்க வீட்டுல எல்லா ஆரோக்கியம் நல்லா இருக்குது, பொருளாதார ரீதியில பண கஷ்டம், பணம் சம்மந்தப்பட்டதுதான் பாதிப்பா இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க வடக்கு செவுத்துல மாட்டுங்க. இப்படி இந்த கடிகாரத்தை கூட மாற்றுதல கூட நிறைய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப எந்த வீட்டுல ஒரு கடிகாரம் சரியாக துல்லியமாக ஓடுதோ அந்த வீட்டுல அவங்களுடைய நேரம் காலம் துல்லியமாக ஓடும். கடிகாரம் உடைஞ்சதுன்னா மாத்திருங்க. அது கை கடிகாரமா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு மாட்டக்கூடிய கடிகாரமா இருந்தாலும் சரி. இப்படி இந்த கடிகாரத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு நேரம் காலம் கொஞ்சம் சரியில்லைனா கூட இந்த கடிகாரம்ங்கிறக்கூடிய சூரியனுடைய ஆதிக்கத்தோடு இந்த நீதி தேவனும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு பதிவு சொல்லி, பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த அனுபவத்துல கண்டுபிடிச்ச விஷயங்களை சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.